ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன த ஃபயர் ராவன்ன்ற பயங்கர பிரில்லியண்டான ஒரு சைனீஸ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். படத்துல ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. நம்ம நினைக்கிறத விட அதிகமாவே ட்விஸ்ட்டை போட்டு மொழிகி வச்சிருக்கானுங்க. மொத்தத்துல சிறப்பான தரமான ஒரு படங்க. இந்த படம் சிறப்பா இருக்கிறதுக்கான காரணமே படத்துல வரக்கூடிய ஹீரோவும் சரி, படத்துல வரப்போற கில்லரும் சரி, ரெண்டு பேருமே அதி புத்திசாலிங்க. அப்ப படம் வேற லெவல்ல தானே இருக்கும். ஸோ படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல கொடூரத்தின் உச்சத்துல நடக்கிற தொடர் கொலைகள். இந்த கொலைக்கும் 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு கொலைக்கும் லிங்க் இருக்க மாதிரியே ஒரு சந்தேகம். அந்த 15 வருஷம் சம்பவம் நடக்கும் போதுங்க, அங்க ஒரு சின்ன பையன் ஒளிஞ்சிருந்து நடந்ததை பார்த்திருப்பான். சோ விட்னஸா இருந்த அதே பையன் இப்போ பிரசன்ட்ல இந்த கேஸுக்குள்ளேயும் வரானா. இவனும் போலீஸ் ஆனா அவன் அக்காவும் சேர்ந்து ஏன் இந்த கொலைகள் நடக்குது, கில்லர் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி இந்த கொலைகளை பண்றான், யார் தான் அவன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இத மரண மாசான ட்விஸ்டோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. வழக்கமா நம்ம சேனல்ல போடுற படங்களை விட இந்த படத்துல சுவாரஸ்யம் கொட்டி கிடக்கு. அதனால யாரா இருந்தாலும் மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க, சரிங்களா? இப்போ வாங்க, உங்களால முடிஞ்சா அந்த கில்லரை கெஸ் பண்ணுங்கன்ற சவாலோட படத்துக்குள்ள போவோம். படத்தை ஓபன் பண்ணா எங்க இருந்தோ பறந்து வந்துட்டு இருக்க ஒரு காக்கா. அந்த காக்கா வர வழியில அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து, அட விளங்காம போன கிழங்கா மீனுங்களா, என்னங்கடா காத்துக்கெல்லாம் வரி போடுறீங்க, காத்துக்கான வரியை கேன்சல் பண்ணுங்கடான்னு கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்தை கடந்துங்க காக்கா ஒரு உயரமான பில்டிங்ல போய் உட்காருது. அந்த பில்டிங் ஒரு அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க ஒரு குடிகார பொண்ணு யாருக்கோ பயந்துகிட்டே லிஃப்ட் ஏறி அவ பிளாட் எந்த ஃப்ளோர்ல இருக்கோ அந்த ஃப்ளோருக்கு வந்துடுறா. அங்க இந்த தரையெல்லாம் கிளீன் பண்ணும்ல ஒரு குட்டி ரோபோட், நிறைய படத்துல பாத்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இப்ப பாத்துக்கோங்க, அந்த ரோபோட் ஃப்ளோரை சுத்தி வளம் வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு போதையிலேயே போயிட்டு இவ ரூம் டோரை திறக்கிறாளா. அப்போ திடீர்னு இந்த பொண்ணுக்கு பின்னால காக்கா மாஸ்க் போட்டுட்டு வந்த ஒரு ஆளு பொண்ணை தரன்னு உள்ள இழுத்துட்டு போறான். அங்க சீனை கட் பண்ணா குடிகார பொண்ணு அவ பிளாட்டுக்குள்ள கொடூரமா கொல்ல போட்டிருக்கான்ற நியூஸ் டிவில ஓடிட்டு இருக்குங்க. இத ஒரு பையன் பயங்கர ஷாக்கோட பாக்குறான். அவன் தான் படத்தோட ஹீரோ. ஆரம்பத்திலே வைக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, இறந்தால குடிகார பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோவுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஹீரோ அந்த பொண்ணை பார்த்திருக்கான். சோ ஹீரோ அவன் வாய்ஸ் ஓவர்லயே அந்த பொண்ணு யாரு, இவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்ற எல்லா இன்ட்ரோவையும் நமக்கு கொடுக்க, பிரசன்ல கொல்லப்பட்ட குடிகார பொண்ணோட கையில சுண்டு விரல் இருக்காது. அந்த விரல் என்னைக்கு கட்டாச்சோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ குடிகார பொண்ணையே பார்த்திருக்கான். அப்பெல்லாம் ஹீரோ சின்ன பையன். என்ன காரணமோங்க, ஸ்பாட்ல இருந்தவன் யாருக்கும் இவன் சவுண்ட் கேட்க கூடாதுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கப்பு செப்புன்னு இருந்திருக்கான். அங்க குடிகார பொண்ணு மட்டும் இல்லாம காக்கா மாஸ்க் போட்ட சில பேர் வந்திருக்காங்க. அங்கதான் குடிகார பொண்ணோட கைவிரல் வெட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் அறகுறையா காட்டி முடிக்க வருஷம் இந்த ஊர்ல க்ரோ நெட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா. அந்த டைம் மக்கள் எல்லாரும் மூஞ்சில காக்கா மாஸ்க் போட்டுக்கிட்டு பிரேயர் எல்லாம் பண்ணி சில விளக்குகளை ஆத்துல விடுவாங்க போல. அப்படி பண்ணா நம்மள சுத்தி இருக்க பேட் லக்கு, தீய சக்தி இதெல்லாம் போயிடும்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது இல்லாமங்க நம்ம படம் ஓபன் ஆகும் போதே சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்றதை பார்த்தோம்ல. அதுக்கான காரணம் இந்த ஊரோட அண்டர் கிரவுண்ட்ல கிரீஸ் கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு படுபாவி பசங்க காத்தையே பொல்யூட் ஆக்கி விட்டானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, நாங்க உங்களுக்கு நல்ல காத்தை கொடுக்குறோம்னு சொன்ன கவர்மெண்ட்டோ காத்துக்கு வரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல மக்கள் கொந்தளிச்சு குழம்பா பொங்கிட்டாங்களா. அந்த சண்டை இன்னைய தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது வெளி சமாச்சாரம். ஹீரோவோட சமாச்சாரம்னு பார்த்தா, ஹீரோலாம் சின்ன பையனா இருக்கும்போது இவங்க இருக்க ஏரியால ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து அங்க தங்கி இருந்தவங்க முக்காவாசி பேர் வீட்டை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு இடத்த ஷெல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்காங்க. ஹீரோவும் அவன் அக்காவும் சேர்ந்து ஷெல்டர்ல வந்து தஞ்சை அடைஞ்சிட்டாங்க. அப்பவும் வாழ்க்கை நிம்மதியா இல்ல. நாளுக்கு நாள் அங்க அதிகமான அகதிகள் வர ஆரம்பிச்சு, எனக்கு தான் அந்த இடம், உனக்கு தான் அந்த இடம்னு தினசரி சண்டை தான். அப்பெல்லாம் ஹீரோவோட அக்கா தான் உள்ள புந்து ஊடு கட்டி அவளையும் காப்பாத்திக்கிட்டு ஹீரோவையும் காப்பாத்தி வச்சிருந்திருக்கா. இதெல்லாம் ஹீரோ சொன்னதோட இங்க படத்தோட டைட்டில போட்டா, ஹீரோவோட அக்கா இப்போ ஒரு போலீஸ், அக்காக்காரி குடிகார பொண்ணோட கொலை நடந்த கிரைம் சீனுக்கு வரா. இதுக்கப்புறம் நடந்த கொலையை பத்தின மீட்டிங் ஸ்டேஷன்ல ஓடிட்டு இருக்கு. அங்க ரூபின்ற ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க, டெக்னிக்கல் கில்லாடி. அவ தான் கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. செத்து போன குடிகார பொண்ணு 42 வயசு மதிக்கத்தக்கவ, அபார்ட்மெண்ட்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. 1-2 இல்ல, 26 தடவைக்கு மேல அவளை கத்தியால குத்தி ரத்தம் அதிகமா லாஸ் ஆனதுனாலதான் ஹால் போயே சேர்ந்திருக்கா. மர்டர் வெப்பன் கூட அங்கேயே தாங்க இருக்கு. இதோட கொலை நடந்த இடத்துல ஒரு காமிக் புக்கும் கிடைச்சிருக்கு. அதுல இருக்க ட்விஸ்ட கேளுங்களேன். காமிக் புக்ல யாரு டிராயிங்க வரைஞ்சாங்கலாம் தெரியல, பட் குடிகார பொண்ணு செத்து போயிருக்கால, அவ கையில சுண்டு விரல் இல்லாம இருந்துச்சு இல்ல, விரல் வெட்டப்படும் போது குடிகார பொண்ணு எந்த நிலைமையில இருந்தாலோ அதை தான் அப்படியே டிராயிங்கா வரைஞ்சிருக்காங்க. இத ஸ்டேஷன்ல ரூபி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இருந்த அக்காக்காரி, அவ தானங்க படத்தோட ஹீரோயின், சோ நம்ம அவ பேரை ஹீரோயினே வச்சுப்போம். ஆழமா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசா இருந்த டைம், ட்ரெயின் டிக்கெட் இல்லாம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயின் ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப டிடிஆர் பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணிட்டே வர, தம்புடோ ஒன்னாண்டியும் டிக்கெட் இல்ல, என்னாண்டியும் டிக்கெட் இல்ல, புடிச்சானுங்க ட்ரெயின் விட்டு வெளியே தூக்கி கிடாசிருவானுங்க. சோ அக்கா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன், நீ இதோ இருக்குல்ல ட்ராலி, அங்க ஒளிஞ்சுக்கோ, அக்காவை வந்து கூப்பிடுற வரைக்கும் வெளியவே வராத அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஒரு ட்ராலிக்குள்ள ஹீரோவை ஒளிய சொல்லிட்டு போயிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த ட்ராலிய வேற எங்கேயோ தள்ளிட்டு போறாங்க. அப்ப
அப்போதாங்க ட்ராலிக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோ அங்க யாரோ ஒரு பொண்ணு குடிகார பொண்ணோட கையில இருந்த ஒரு விரலை வெட்டுறதையே பாத்திருக்கான். காக்கா மாஸ்க் போட்ட ஆளுங்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்து அழுதுகிட்டு அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொன்னவன் ஹீரோவுக்கு கண்ணால பாக்குறத அப்படியே டிராயிங்கா வரையக்கூடிய ஒரு திறமை இருக்கு. சோ ஹீரோ அங்க என்னெல்லாம் பார்த்தானோ அதை அப்படியே ஒரு டிராயிங்கா வரைஞ்சி ரோட்டோரமா ஒரு போலீஸ பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுக்கலாம்னு அக்காவும் தம்பியும் போயிருக்காங்க. அப்போ காக்கா மாஸ்க் போட்ட ஒரு ஆள் சந்துல இருந்து வர மாதிரி ஹீரோ பார்த்து பயந்ததும் திரும்ப ஓடனாம் பாருங்க. அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக் ஹீரோவை அடிச்சு தூக்கிடுச்சு. அதுல ஹீரோவோட காலு கண்டம். இன்னமும் ஹீரோ காலை தாங்கி தாங்கி தான் நடப்பான். பிளஸ் ட்ரெயின்ல ஹீரோ என்னெல்லாம் பார்த்தானோ அதை டிராயிங்கா வரைஞ்சிருந்தான்ல அந்த புக்கும் அவன் கையை விட்டு தவறி அங்கே விழுந்துருச்சு. அந்த புக்கு தாங்க இப்ப குடிகார பொண்ணோட கொலை நடந்த இடத்துல இருந்த புக்கு. எப்படா 15 வருஷத்துக்கு முன்னால தம்பி வரைஞ்சு காணாம போன புக்கு இப்ப கிரைம் சீன்ல கிடைச்சிருக்கு. அதைத்தான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இதே நேரம் ஹீரோ குடிகார பொண்ணோட கொலை நடந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். அங்க இருக்க ஒரு போலீஸ் ஹீரோவுக்கு தெரிஞ்ச போலீஸ் தான். அதெல்லாம் நான் அக்காட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லலாம், நான் காமிக் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்ட. என்னன்னு பா சொல்றது, கொலை நடந்த டைம்ல வெளியே மழை ஓவரா பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல. சோ மாடியில இருந்த பவர் பாக்ஸ்ல தண்ணி போந்து கரெக்டா கொலை நடந்தப்போ பவர் கட்டு. சோ சர்வைலன்ஸ் கேமரால எதுவும் பதிவாகல. ஆனா கொலை நடக்கிறதுக்கு முன்னால, அதாவது குடிகார பொண்ணு அபார்ட்மெண்ட்டுக்கே வரதுக்கு முன்னால இவளை பாக்குறதுக்கு இவ பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான். பாவம் அவனுக்கு வீட்டு பாஸ்வேர்ட் தெரியல போல. சோ பாஸ்வேர்டை போட்டு பார்த்து கதவு திறக்கலன்னதும் காண்டாகி அவன் கிளம்பிட்டான். அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. அந்த பொண்ணு வந்ததும் ரெக்கார்ட்ல இருக்கு. அடுத்து என்ன ஆச்சு நம்பா தெரியல அப்படின்னு போலீஸ் சொல்லி முடிச்சதும் கிரைம் நடந்த இடத்துல ஹீரோவே இருந்து நடக்கிற கிரைமை பார்த்திருந்தானா எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி பாக்குறாங்க. பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வரான். கதவு திறக்கலன்னதும் கதவை அடி நடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்து குடிகார பொண்ணு வந்திருக்கா. பவர் கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் காக்கா மாஸ்க் போட்ட ஒருத்தவன் அந்த பொண்ணுக்கு பின்னால வந்து டோர் ஓபன் ஆனதும் பொண்ணை வீட்டுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டு கத்தியால சராமரியா குத்தி கிழின்னு கிழிச்சிருக்கான். இப்ப ஹீரோ இருக்க வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ ரத்தம். அதெல்லாம் ஷாக்கா இமேஜின் பண்ணி பார்த்த ஹீரோ மாடியில இருக்க பவர் பாக்ஸ்ல தானே தண்ணி பூந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னு போலீஸ் சொல்லியிருந்தாரு. மேல மாடிக்கு போய் அதையும் நோட்டம் விட அதோட இந்த பக்கம் ஸ்டேஷன் வந்தாங்க. நடந்த கொலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பொலிட்டீஷியன் வராரு. முன்னொரு காலத்துல இவரும் போலீஸ் தான். சொல்ல போனா ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல ரோட்டோரமா இருந்த ஒரு போலீஸை பார்த்துட்டு அவர்கிட்ட டைரியை கொடுக்க போனாங்கல்ல. ஆக்சிடென்ட் ஆன ஹீரோவை காப்பாத்தினதும் அவர் தான். அந்த போலீஸ் தாங்க இப்ப பொலிட்டீஷியனா வந்திருக்காரு. இப்போ இருக்க அரசாங்கம் காத்துக்காகலாம் மக்களுக்கு வரி போட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தட்டி கேக்குதாங்க. மனுஷன் போலீஸ் வேலையை விட்டு அரசியலுக்கே போயிருக்காரு. நியாயம் கேட்டு டெய்லியும் சண்டை தான். இன்னைக்கு காலையில கூட இது சம்பந்தப்பட்ட கேஸ் சட்டமன்றத்துல நடந்துட்டு இருக்கும்போது இவர் பவர்ல இல்லாத ஆளு இப்ப பவர்ல இருக்க பொலிட்டீஷியனும் நல்லா பாயில் பண்ண பள்ளி முட்டை மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்னையே எதிர்த்து கேள்வி கேக்குறியா அப்படின்னு இவர் மூஞ்சில கூத்தி அனுப்பியிருக்கான். அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் பொலிட்டீஷியன் இங்க வந்து இருக்காரு. சோ வந்தவர்கிட்ட சீஃப் பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோ கிட்ட போனா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேரோட மார்க்கெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏதோ ஒரு கோல்மால் பண்ற மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங். இன்னொரு ஹைலைட்டான விஷயம், ஹீரோவுக்கு கழுகு கண்ணுங்க. சில மீட்டர் தூரத்துல இருந்தாலும் அதை ஹீரோவோட கண்ணால கப்புன்னு கேட்ச் பண்ண முடியும். இப்ப நம்ம கூட இருக்கவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அக்காவுக்கு நம்ம இங்கதான் இருக்கோம்னு மெசேஜ போட்டானுங்களோ. ஆமா, அந்த தாத்தா நேக்கா நவுறான், இங்க ஆயா நைஸா பதுங்குது. சோ நான் நினைக்கிறது சரின்னா நான் திரும்பி பார்க்கும்போது அக்கா இத்தனை மீட்டர் தூரத்துல இருப்பா அப்படின்னு ஹீரோ திரும்புறான். நினைச்ச மாதிரியே ஹீரோயின் அங்கதாங்க வந்து நிக்கிறா. அட கிழட்டு போல்டுங்களா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோ ஓட ஆரம்பிக்க ஹீரோயின் துரத்த இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பஞ்சாயத்து. ஹீரோயின் போலீஸ் வேலையில இருக்கா. ரிஸ்க் அதிகம் இல்ல. சோ நீ போலீஸ் வேலையிலே இருந்தாலும் ரிஸ்க் இல்லாத ஆபீஸ் வேலையை பாரு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுன்னு ஹீரோ சொல்லியும் ஹீரோயின் அதை பண்ணல. என்னைக்கு நீ ஆபீஸ் வேலைக்கு போறியோ அன்னைக்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன், நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம் இப்படின்னு சொல்லி ஹீரோ வீட்டுக்கே போறது இல்லைங்க. சோ இப்போ ஹீரோயின் நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கான்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா அதுவா உண்மை? ஹீரோவோட காமிக் புக்கு கொலை நடந்த இடத்துல கிடைச்சிருக்கே, அதுதானே பிரச்சனை. அதை ஹீரோயின் கேட்கறதுக்குள்ள ஹீரோ கொஞ்சம் நெஞ்ச ஓட்டமா ஓடுறான். ஒரு இடத்துல ஹீரோயினை லாக் பண்ணிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா அங்க மீதி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதுல ஒரு கண்ணாடி போலீஸ் இருப்பாங்க. ஹால் பார்க்க நல்லா மறைந்திருந்து தாக்கும் மர்ம உயிரின மாதிரி இருந்துகிட்டு மனசுல பெரிய சிஐடி சித்தர்னு நினப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாத்தாவும் பாட்டியும் ஹீரோ இங்கதான் இருக்கான்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் அமிச்சாங்கல்ல. அப்ப ஹீரோயின் ஸ்டேஷன்ல தானே இருந்தா. பயப்புள்ள பின்னால இருந்து அந்த மெசேஜ பாத்துட்டாங்க. போதா குறைக்கு ஹீரோயின் மூஞ்சி வேற ஒரே பதட்டமாவே இருந்திருக்கா. ஒன்னும் சரியில்லையே நோண்ட ஆரம்பிச்சவன் காமிக் புக்கு ஹீரோவோடதுதான்றத கண்டுபிடிச்சிட்டான். சோ ஹீரோவை பிடிக்கதான் இங்க வந்து இருக்கான். அவனுங்க ஹீரோவை பிடிக்க ஓட ஹீரோ அங்க ஒரு மிகப்பெரிய சிகிடுபா புப்பும்பா வேலையை காட்ட ஆடி அடங்கி முடிச்சதும் கடைசியா ஹீரோ மாட்டிக்கிட்டான். ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கொலை நடக்கிறதுக்கு முன்னால குடிகார பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவ அபார்ட்மெண்ட் வாசலுக்கு வந்தான்ல, பிளாட் வாசலுக்கு, அதை வச்சு அவன் தான் கொலைகாரனா இருப்பான்னு அவனையும் தூக்கிட்டாங்க. இவன் தான் கில்லர்னு கண்ணாடிக்கா புடிச்ச
மூச்ச புடியில இருக்கான். அப்போ அங்க இருந்த ஹீரோங்க கழுகு பார்வை மூலியமா நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி இருந்த இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல பாத்தீங்கன்னா குடிகார பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் 3:23க்கு தாங்க லிஃப்ட் வழியா பிளாட் இருக்க ஃப்ளோருக்கே வந்திருக்கான். பட் அதுக்கு முன்னால 3:21க்கு அந்த வராண்டால காக்கா மாஸ்க் போட்ட ஒரு ஆள் ஒளிஞ்சிருந்திருக்கான். சோ பாய் ஃப்ரெண்ட் வரதுக்கு முன்னாலேயே குடிகார பொண்ணை கொலை பண்ண கில்லர் இந்த பில்டிங் குள்ள வந்துட்டான். இதை வச்சு பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் கில்லர் இல்ல தானே. அத சீஃபுக்கு முன்னாலேயே அடிச்சு சொன்ன ஹீரோ எப்படா சொல்றேன்னு கேட்கும்போது, வாங்க நான் உங்களை கிரைம் சீன் நடந்த இடத்துக்கே கூட்டிட்டு போறேன்னு மொத்த பேரையும் இமேஜினேஷன்லயே அங்க கொண்டு போய் அங்க என்ன நடந்துச்சுன்றத புட்டு புட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட் லிஃப்ட் வழியா பிளாட் இருக்க வராண்டாவுக்கு வந்தது கேமரால தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா கில்லர் வந்தது ரெக்கார்ட் ஆகல. ஏன்? சோ கில்லர் லிஃப்ட் வழியா இங்க வரவே இல்ல. பில்டிங்க்கு அந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாம ரூஃப் வழியா கீழே இறங்கி வர இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்கு. கில்லர் அது வழியா தான் வந்திருக்கான். அதுவும் 3:21க்கே வந்துட்டான். சோ பாய் ஃப்ரெண்ட் வரும்போதெல்லாம் இவன் அங்கதான் ஒளிஞ்சிருந்திருக்கான். அதோடங்க மேல மழை ஓவரா வந்துட்டு இருக்குல்ல, அதனால அவன் பூட் பிரிண்ட் எங்கேயும் பதிவாகிட கூடாதுன்னு கீழே இறங்கி வரும்போதே காலை சுத்தி பிளாஸ்டிக் கவரை கட்டிட்டு வந்திருக்கான். அதனால அவன் பூட் பிரிண்ட் எங்கேயும் பதிவாகல. அதை மீறி கொலை பண்ணிட்டு வெளியே வந்த ரத்தம் கீழெல்லாம் சிந்தி இருக்கும்ல, அது மேல காலை வச்சு இவன் நடந்து போற இடம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அங்கேயே தானே ஃப்ளோரை கிளீன் பண்ற ரோபோட் சுத்திட்டு இருந்துச்சு. ரோபோட்டை வச்சு இவன் நடந்து போன இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆளால எப்படி எடுத்ததுமே பில்டிங்கோட ரூஃபுக்கு வர முடியும்? அங்க அவன் எப்படி வந்தான்றது தெரியணும்ல. சோ எல்லாரையும் பில்டிங்கோட டாப்பு கூட்டிட்டு போன ஹீரோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதை விட ஹைட்டான பக்கத்து பில்டிங் உங்களுக்கு தெரியுதா? அங்க ஒரு ரோப் கட்டி இருக்கு பாருங்க. கில்லர் அங்க கட்டி இருக்க ரோப்பை புடிச்சுக்கிட்டு தான் ரவுண்ட் அடிச்சு இங்க வந்திருக்கான்னு அதை டிராயிங்காவே ஸ்டேஷன்ல வரைஞ்சு காட்டின ஹீரோ. குடிகார பொண்ணோட அபார்ட்மெண்ட் ரூஃப் டாப்புக்கு வந்த கில்லர் இவன் கீழே போறதுக்கு முன்னால அங்க பவரை கட் பண்ணணும். சோ மழை வந்துட்டு இருந்ததை சாதகமா பயன்படுத்தி தண்ணிய பவர் பாக்ஸுக்குள்ள போக வச்சவன் பவரை கட் பண்ணி விட்டுருக்கான். என்ன இவன் ஒரு பைப் மூலியமா தண்ணியை உள்ள அனுப்பியிருக்கான். திரும்ப கிளம்புறப்போ அந்த பைப்பை எடுத்த டைம்ல பாதி பைப் உடைஞ்சு உள்ள அங்கேயே விழுந்துச்சு. அதுக்கான எவிடன்ஸ் கூட இருக்குல்ல உங்கள்ட்ட. பவர் பாக்ஸுக்குள்ள சின்னதா பிட்டு பைப் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பைப் அங்க இருக்க எது கூடயாவது சேர்ந்துச்சா? இல்ல. சோ நான் சொல்றதா நடந்துச்சு. காக்கா மாஸ்க் போட்டவன் தான் கில்லர்னு ஹீரோ திட்டவட்டமா சொல்ல, இது எப்படி தெரியுங்களா? திருப்பதிக்கு போ, அங்க மொட்டை போட்ட ஆள் தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆள்னு சொல்ற மாதிரி நம்ம தான் ஸ்டார்டிங்லயே பார்த்தோமே. வருஷம் இந்த ஊர்ல குரோனெட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுல கலந்துக்கிற மக்கள்லாம் காக்கா மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருப்பாங்கன்னு. அந்த ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. சோ ஊர்ல முக்காவாசி பேரு மாஸ்க் போட்டுட்டு தான் சுத்துவான். இதுல பக்கத்து பில்டிங்ல படிக்கட்டு வழியா கில்லர் ஏறி அது கேமரால மாட்டி இருந்தாலும் அது யாருன்னு ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆக ஹீரோ சொல்றதுல எக்கச்சக்கமான லாஜிக் இருக்கவே, யார் தாண்டா அந்த காக்கா மாஸ்க் போட்ட கில்லரு அப்படின்னு போலீஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த கேப்ல ஸ்டேஷன்ல ரூபின் ஒருத்தி வேலை செய்யறாள்ல, அவ ஒரு மேட்டரை கண்டுபிடிக்கிறா. ஹீரோ வரைஞ்ச காமிக் 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ பார்த்த சம்பவத்தை காமிக்கா வரைஞ்சான். அதுல கை வெட்டப்பட்ட குடிகார பொண்ணு இருந்தால இதே மாதிரி காக்கா மாஸ்க் போட்ட இன்னொருத்த வரைஞ்சிருப்பான். மூஞ்சி தெரியலனாலும் அவன் கையில டாட்டூ இருக்குன்னு ஹீரோ வரைஞ்சிருப்பான். அதே டாட்டூ இப்போ ஒரு ஜிம்மோட லோகோவா இருக்குங்க. பிளஸ் அந்த ஜிம் ஓனரோட கையிலயும் ஹீரோ காமிக்ல வரைஞ்ச சேம் டாட்டூ இருக்கு. யாருக்கு தெரியும், ஒருவேளை காமிக்ல இருக்க ஆள் அவனா கூட இருக்கலாம். ஏற்கனவே காமிக்ல இருந்த குடிகார பொண்ணு கில்லர் கொன்னுட்டான். அப்ப கில்லரோட அடுத்த டார்கெட் அந்த ஜிம் ஓனரா இருந்தா, சோ கில்லர் அவனை நெருங்கிறதுக்கு முன்னால நம்ம அவனை அலர்ட் பண்ணணும்னு இன்னைக்கு ஜிம் ஓனர் சார்பா ஒரு பெரிய ஃபைட்டிங் காம்படிஷனே நடக்க போகுது இல்லீகலா. அங்க ஹீரோயினும் ரூபியும் போறாங்க. வெளியே இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. ரூபியோட கண்ணெல்லாம் புடுங்கி அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ண ஹீரோயின் அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு பொளந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோ இவனுக்கு தான் சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அப்பவே கால் போயிடுச்சு. ஒரு டம்மி கால் ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாள் நடந்திருப்பான். இப்போ டம்மி காலை எடுத்துட்டு அங்க ஒரு மாடர்ன் காலை பிக்ஸ் பண்றான். அந்த காலை வச்சுக்கிட்டு அதிக தூரம் ஜம்ப் பண்ண முடியும், வேகமா ஓட முடியும். சோ அந்த காலால இவன் ஒரு 5% அயன்மேன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பிக்ஸ் பண்ண காலோட இங்க வந்தவன் உள்ள அக்கா சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனும் ஹெல்ப் பண்ணி அக்கா தம்பி 2 பேருமா சேர்ந்து பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டாங்க. அடுத்து ஜிம் ஓனர் எங்கன்னு தேடணும். ஹீரோ ரூபி இவங்க ஒரு பக்கம், ஹீரோயின் இன்னொரு பக்கம்னு தனித்தனியா பிரிஞ்சு ஜிம் ஓனரை தேடிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோங்க ஜிம் ஓனர் எங்க இருக்கானோ கரெக்டா அதுக்கு நேர் எதிரில் ஆப்போசிட்ல ரூபியோட சேர்ந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுக்கு என்னமோ ஒண்ணு கரண்டு விழ போற மாதிரி மேல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா அதுன்னு கழுகு பார்வையை கூர்மையாக்கி பாக்குறப்பதான் சவுண்டுக்கான காரணமும் மாட்டிக்குது. ஸ்டேஜுக்கு மேல ஒரு பெரிய விஷுவல் செட்டப் வச்சிருக்காங்க. அதுதாங்க கொஞ்சம் கொஞ்சமா கரண்டு விழ போகுது. அது கழட்டிக்குச்சுன்னா எக்ஸாக்டா ஜிம் ஓனர் எங்க உட்காந்துருக்கானோ நேரா அவங்கிட்ட போற மாதிரி தான் செட்டிங்கும் இருக்கு. அப்ப இது கில்லர் பார்த்த வேலையா தானே இருக்கணும். எப்படியாவது அதை தடுக்க ஹீரோயின் ட்ரை பண்றா. ஆனா அந்த விஷுவல் செட்டப் உடைய போகுதுன்றது கன்ஃபார்ம். அங்க சவுண்ட் ஓவரா இருக்கிறதுனால ஜிம் ஓனரை கத்தி கூப்பிட்டு அலர்ட் பண்றதுக்குள்ள அவன் ஆயுசு முடிஞ்சிரும். சோ வேற வழி இல்லைன்னு உடனே ஹீரோ பக்கத்துல இருக்க ரூபியோட பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து மேல் நோக்கி ஷூட் பண்ணதும் அந்த அலர்ட்டை வச்சே ஜிம் ஓனர் தப்பிச்சிட்டான். டேய் நல்லா கலர் சாயம் பூசின காக்ரோச் மாதிரி இருந்துகிட்டு நேரம் நல்லா இருக்குடா அவனுக்கு, ஏதோ நாங்க வந்ததுனால தப்பிச்சிட்ட. இனிமேலும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இந்த காமிக் புக்கை பாரு. 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த இந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான்
கில்லர் இதுல இருக்க ஆளுங்களையா கொண்டுட்டு இருக்கான். மூஞ்சில காக்கா மாஸ்க், கையில டாட்டு போட்ட ஆளுன்னு அதுல இருக்கிறது நீதானே. ஒழுங்கா அந்த ட்ரெயின்ல என்ன ஆச்சு, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, உங்க கூட இருந்ததெல்லாம் யாரு, அதை சொல்ற, அதான் உனக்கு நல்லதுன்னு ஹீரோயின் எவ்வளவோ கேட்டோம். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. காமிக் புக்ல இருக்க டாட்டூ வச்சு அதே டாட்டூ உன் கையிலயும் இருக்கு, நீ தான் குற்றவாளின்னு சொன்னா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? ஏதோ ஒரு தடவை மிஸ்டேக் ஆயிடுச்சு, திரும்ப என்ன போட்டு தள்ள ஒருத்தன் வந்துருவானா? வந்தா அவனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு ஜிம் ஓனர் தென்னாவட்டா பேசிட்டு வந்து அவன் கார்ல ஏற போறான். அது வரைக்கும் ஹீரோ துப்பாக்கியால ஷூட் பண்ணான்ல, அந்த குற்றத்துக்காக ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கார்ல உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோ நேக்கா அவன் கையில போட்டிருந்த ஹேண்ட் கஃபை திருட்டுத்தனமா அவுத்துட்டு ஜிம் ஓனர் கார் கிட்ட அறிவுரை சொல்றதுக்காக ஓடி வராங்க. இவன் காரை விட்டு இறங்கி ஓடுறத பார்த்ததும், டேய் திட்டுக்கோட்டு எங்கடா ஓடுறேன்னு அங்க இருந்த ரூபியும் கத்தரா. அங்க ஒரு ட்விஸ்ட், ஹீரோ அந்த கார் கிட்ட ஓடி வரதுக்குள்ள மேல தொங்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய செட்டப் தானா ஜிம் ஓனர் கார் மேல விழுந்து ஜிம் ஓனர் அங்கேயே கண்டும். பட் நான் சொன்ன மாதிரி தானாதான் நடந்திருக்குன்னு நினைச்சு எல்லாரும் மேல நிமிந்து பார்த்தா காக்கா மாஸ்க் போட்ட கில்லர் அங்க நின்னுட்டு இருக்காங்க. சோ முதல்ல போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னதும் இந்த சின்ன கேப்ல ரெண்டாவது ஒரு பிளான போட்டு நினைச்ச மாதிரி எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டான். சரி மேலதானே இருக்கான், பாத்துட்டுமே அவனை போய் பிடிக்கலான்னு லிப்ட் கிட்ட போனா லிப்ட் ஒர்க் ஆகல, படிக்கிட்டு வழியா தான் போய் ஆகணும். மொத்த போலீஸும் உழுந்து வாரிக்கிட்டு மேல போனா அதுக்குள்ள அவனை காணோங்க. பைபிள்ல எப்படி தப்புச்சானே தெரியல, மாஸ்க மட்டும் கைட்டு போட்டு எங்கேயோ ஓட்டான். இந்த பக்கம் ஹீரோ, சே இவ்வளவு தூரம் ஒருத்தவனை காப்பாத்த வந்தோம், கில்லர் நம்மள பீட் பண்ணிட்டானே அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காந்தவன் 15 வருஷத்துக்கு முன்னால இவன் அந்த ட்ரெயின்ல அப்படி என்ன சம்பவத்தை தான் பார்த்தானோ அதை இப்ப நமக்கு முழுசா ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. டிடிஆருக்கு பயந்து ஹீரோ ஒரு ட்ராலில ஒளிஞ்சுக்கிட்டானா. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல கூல் பொண்ணு ஒருத்தி ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. ஹீரோவோட பெரியவ தான். ட்ராலில இருக்க ஹீரோவை பார்த்துட்டு, டாய் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க போய், அக்கா அக்கா ப்ளீஸ்கா டிடிஆர் வராங்கக்கா, கொத்து விட்டுறாதீங்கக்கா அப்படின்னு ஹீரோ கெஞ்சினதும், நல்ல பொண்ணுங்க டிடிஆர் பாக்குறதுக்கு முன்னால ஹீரோ மறைக்கிற மாதிரி ஸ்கிரீனை மூடி விட்டா. அதோட இந்த பொண்ணு ட்ரெயினுக்கு வந்ததுக்கான காரணம் குடிகார பொண்ணை மீட் பண்ணதான். நாங்க உனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தரோம், அதுக்கான ஆடிஷன் நடக்க போது இந்த ஊருக்கு வான்னு சொல்லி தான் ட்ரெயின்ல கூப்பிட்டுருக்காங்க. பட் ட்ரெயின்ல ஏறினதும், இல்லம்மா நீ ஊர் வரைக்கும் வர தேவையில்ல, ஆடிஷனை ட்ரெயின்லயே முடிச்சுட்டு நீ அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடு, நாங்க இங்க பிரைவேட்டா ஒரு கம்பார்ட்மெண்ட்டையே வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கோம், வா போலான்னு குடிகார பொண்ணு ஸ்கூல் பொண்ணு எந்த கம்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போறாலோ விதி வலியது. அவங்க போறதுக்கு முன்னால அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ ஒளிஞ்சிருக்க ட்ராலியை தள்ளிட்டு போய் வச்சிட்டாங்க. அங்க போன பொண்ணு பல விதமான கனவுகளோட அவளுக்கு என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு இருக்கா. அங்க குடிகார பொண்ணு மட்டும் இல்லாம காக்கா மாஸ்க் போட்ட 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தவன் கையில டாட்டூ இருக்கு, சோ அவன் தான் ஜிம் ஓனர். இன்னொருத்தவன் ஆள் யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு வேணவே வேணாம், என்னால இது முடியவே முடியாது, நான் கிளம்புறேன்னு கத்தி கூப்பாடு போட்டும் அவளை விடல. பதிலுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு கத்தி அவ கையில கடிச்சிருக்கு. அதை எடுத்து எதிர்ச்சியா வீசுல குடிகார பொண்ணோட சுண்டு விரலு கட்டு. கடுப்பான இவ சும்மா இருப்பாளா? திரும்ப அந்த கத்தியவே புடுங்கி கூல் பொண்ணு வயித்துல ஒரு ஏத்திடா. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி தானே கத்தியால குத்தப்பட்டு குடிகார பொண்ணு இறந்தா. ரெண்டாவது ஜிம் ஓனர், நாங்களும் பாக்குறோம் என்ன நீ இந்த தொகுற அப்படின்னு ஆஸ்ட்ரே ஒன்னு எடுத்து ஸ்கூல் பொண்ணு மண்டையிலே டமார்னு ஒண்ணு வைக்க, ஜிம் ஓனர் பிரசன்ல செத்ததும் இப்படிதானே தலையில வெயிட்டான பொருள் ஒண்ணு விழுந்து. அதுக்கப்புறம் மூணாவது அங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த பொண்ணு மேல நெருப்பை போட்டு கொளுத்தி விட்டுருக்கான். இதெல்லாம் ட்ராலிலே இருந்து ஹீரோ பார்த்தோம், அந்த அக்கா நமக்காக ஹெல்ப் பண்ணாங்க, நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு வாய் பேச முடியாம அமைதியா அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கான். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, கம்பார்ட்மெண்ட்ல அந்த 3 பேர் மட்டும் இல்ல, அவங்க போனதும் 4வதா வந்த இன்னொருத்தவன், அவன் நிழல் மட்டும்தான் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தாங்க அரகுற உயிரோட இருந்த ஸ்கூல் பொண்ணோட கழுத்தை ஒரே திருப்பி கொன்னவனே. சாகடிக்கிறதுக்கு முன்னால எது நடக்கணுமோ அது நடந்துதானே ஆகணும் அப்படின்ற டைலாக சொல்லிட்டு தான் சாகவே அடிச்சிருக்கான். சோ 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஸ்கூல் பொண்ணோட சாவுக்காக தான் கில்லர் பழி வாங்குறான்னா, ஹீரோ வரைஞ்ச காமிக் புக்கை வச்சு குடிகார பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான், டாட்டூ போட்ட ஜிம் ஓனரை கண்டுபிடிச்சிட்டான். மூணாவதா அங்க மாஸ்க் போட்டு இன்னொருத்த வந்தான்ல, அவனோட கழுத்துல வெள்ளை கலர்ல தழும்பு மாதிரி இருக்கிறத ஹீரோ பார்த்திருப்பான். அதை காமிக் புக்ல மென்ஷனும் பண்ணிருக்கான். மூணாவது அவனை தேடி தானே போனோம், ஆனா அது யாரா இருக்குன்னு போலீஸ்க்கே தெரியாதே. சோ யாரவன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல டிஸ்கஸ் ஓடிட்டு இருக்கப்போ, நல்லா அரக்கோன ஆக்டோபஸ் மாதிரி இருக்க ஒருத்தவன் ஸ்டேஷன் வந்து, நான் தான் நீங்க தேடிட்டு இருக்க ஆளு அப்படின்னு வாண்டடா ஆஜராவறான். அவன் தான் ஹீரோவா அவன் கழுத்துல இருக்க வெள்ளை கலர் தழும்ப பார்த்து இவன் தான் ட்ரெயின்ல நான் பார்த்த 3வது ஆளுன்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டான். கும்பிட போனதையுமே குறுக்க வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு அவனை விசாரணை ரூம்ல உட்கார வச்சு, சொல்லுங்க ஜி அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல என்னெல்லாம் ஆச்சு, நீங்க ஸ்கூல் போன என்ன பண்ணீங்க, உங்க கூட இருந்த 4வது ஆள் யாரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா, நீங்க என்ன சொல்றீல் எனக்கு ஒன்னும் புரியலையே, நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரெயின்ல ஸ்கூல் பொண்ணு யாரும் வரலீங்களே, நாங்க எங்க தேவைக்காக ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை அப்பாயின்ட் பண்ணோம், அதுல எந்த தப்பும் இல்லல்ல, கொடுத்த காசுக்கு அந்த பொண்ணு வேலை செய்யணும்ல, செய்ய மாட்டேன்ட்டா, ஏமா செய்ய மாட்டேன்னு தான் கேட்டோம். உடனே அந்த பொண்ணு அவளாவே ட்ரெயின்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிட்டா, இதுல நாங்க என்ன பண்ணோம், எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அநியாயத்துக்கு நடிக்கிறாங்க. சரிடா அதான் நீ ஒன்னும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு ஸ்டேஷன் வந்தான்னு கேட்டா,
பார்த்தா என் நண்பர்கள் 2 பேரை துள்ள துடிக்க கொண்டாங்க, அடுத்து என்னையும் தப்பா கொல்ல வந்துட்டா, அதான் போலீஸோட ப்ரொடெக்ஷனை கேட்க வந்தேன், கொடுப்பீங்களான்னு பாயிண்ட்டுக்கு வரான். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் சட்டத்திட்டம் கேவலமான ஒன்னாதான் இருக்கு. இவன் கெட்டவன், ஒரு பொண்ணோட சாவுக்கு காரணமான குற்றவாளின்னு தெரிஞ்சும் போலீஸ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின்ட்ட புலம்பி தள்ளுறான். என்னக்கா லாஜிக் இது? அவன் பொய் சொல்றான்னு கண்கூடா தெரியுது, அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கவும் ஒத்துக்கிறீங்க, எனக்கு என்ன போது சரியா பல்லகா போக்கான்னு வெறுப்பா பேசிட்டு போறானா. நாளைக்கு தாங்க இந்த க்ரோனட்ன்ற அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. இந்த 3வது ஆள் தான் ஃபெஸ்டிவல்ல மெயினான நபரா இருந்து மக்கள் முன்னிலையில ஸ்டேஜ் ஏறி தீப்பந்த மாதிரி ஒன்று கொளுத்துவாங்க. அதை கொளுத்த போறவனே என்ன ஆனாலும் நான் அதுக்கு போயே ஆகணும், அதுக்கு ஏகபோகமா காசு செலவு பண்ணியிருக்கேன், நான் போகணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டான். கருமாந்திரம் போலீஸ் அங்கெல்லாம் போய் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு அவனை ஒரு வேன்ல வச்சு பாதுகாப்புக்காக இந்த கண்ணாடி காப்பு, ஹீரோயின், இன்னும் சில போலீஸ் எல்லாம் கூடவே இருக்காங்க. அப்போ ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல சந்தேகப்படுற மாதிரி என்னமோன்னு இருக்குன்ற தகவல் வந்ததும், சரிம்மா ஹீரோயின, நீ 3வது ஆளை பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு, நாங்க போய் செக் பண்ணிட்டு வந்துடுறோன்னு இவங்கெல்லாம் சந்தேகப்படுற அந்த இடத்துக்கு வராங்க. வெளியே இருந்து பாக்குறதுக்கு பாம் மாதிரியே இருக்கு, திறக்க எல்லாருக்கும் பயம், ஆனாலும் ஒரு ஆள் திறந்து தானே ஆகணும். கண்ணாடி காப்பு தெளிவுலையும் தெளிவு, இவர் போய் எதுலயும் மாட்ட மாட்டாராம். கூட இருக்க ஒருத்தவனை பலியாடா முன்னால அனுப்ப. அது கிட்ட போய் அங்க இருக்க பாக்ஸ ஓபன் பண்ணா டமார்னு ஒரு சவுண்டு. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அது பாம் இல்ல, சும்மா பூண்டு வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. இது நடந்துட்டு இருக்க கேப்ல ஹீரோயினோட விட்டு வந்தாங்கல்ல 3வது ஆளு, அவனை காணோம்னா இனிமேல் போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நானே என்ன பாத்துக்கிறேன்னு வலுக்கட்டாயமா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சோ அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஸ்டேஜ் ஏறி தீப்பந்தம் கொளுத்த போற 3வது ஆளை எப்படியும் கொல்ல கில்லர் இங்கே இருந்து ஒரு பிளான் போட்டிருப்பான்ல. 3வது ஆள் ஸ்டேஜ் ஏறலனா கில்லர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான், அவனை பிடிக்கிறது கஷ்டமாயிடும். அவன் வெளியே வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாதானே அவனை கண்டே பிடிக்க முடியும். சரி 3வது ஆள் இல்லனா என்ன, அவனை மாதிரியே இருக்க வேற ஒருத்தவனை ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு மேல அனுப்பி விட்டா யார் அதுக்கு சரி வருவான்னு கண்ணை ரொட்டேட் விடுறப்போ தெல்பத்திரி சிங்னு பேக்ரவுண்ட்ல ஒரு சவுண்டு. கண்ணாடி காப்பு தான் சரி வருவான்னு தோணுது. அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு மேல ஏத்துறாங்க. கேரகம் அந்த தீப்பந்தத்தை எடுத்து அவன் கொளுத்தும் போது நெருப்பு தானா ட்ரெஸ் எல்லாம் பத்தியுது. போலீஸ் அதை அணைக்க போராடிட்டு இருக்காங்க. அங்கதாங்க ஹீரோயின் வச்சிருக்க ட்விஸ்டே நமக்கு தெரியுது. இங்க நடந்தது எல்லாமே இவங்க 2 பேரோட திருவிளையாடல். எப்ப ஜிம்மோட சாவு நடந்து நான் தான் 3வது ஆள்னா வந்து ஆஜரானானோ அப்பயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளா தான் இருக்கணும். ஏன்னா ஜிம் ஓனரோட சாவுல கில்லர் மேல இருந்தானா, போலீஸ் எல்லாம் லிஃப்ட் ஏறி மேல போலான்னு பார்த்தாங்க, ஆனா லிஃப்ட் ஒர்க்கிங்லே இல்லையா, அதுவே கில்லர் இவங்களுக்கு வச்ச ட்ராப் தான். அவசரத்துல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது உண்மை தானே நம்ம நம்புவோம். சோ லிஃப்ட் ஃபால்ட்ன்ற மாதிரி வெளியே போர்டை வச்சுட்டு இவங்க எல்லாம் மேல ஓடி இருக்காங்க. கில்லர் லிஃப்ட் வழியா தான் கீழே வந்திருக்கான். அதுலயும் போலீஸ்ல ஒரு ஆளா இருந்திருந்தா மட்டும்தான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம லிஃப்ட் வழியா கீழே வந்து போலீஸா ஆளு மிங்கிள் ஆயிருப்பான். அவனை கண்டுபிடிக்கணும்னா 3வது ஆளை கொல்ல இந்த க்ரோனட் ஃபங்க்ஷனை தான் கில்லர் சூஸ் பண்ணிருப்பான். இங்க எந்த மாதிரி டிசைன்ல அவனை கொல்லுவான்? ஹீரோவோட காமிக் புக் படி 3வது ஆளு ஸ்கூல் பொண்ணுக்கு மேல நெருப்பு வச்சான். அப்ப கில்லர் 3வது ஆள நெருப்பு சம்பந்தமா தானே போட்டு தள்ளணும். எங்க அதுக்கான செட்டிங் இருக்கும்னு இந்த ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேடிட்டு இருந்தப்போ அங்க செவுத்துல ஒரு அரசியல்வாதியோட பேனரை லைனா நிறைய ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ தான் கழுகு கண்ணாச்சு. அதுல ஒரு பேனர் மட்டும் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. சரியில்லையேன்னு பேனரை தூக்கி பார்த்தா அதுக்கு பின்னால ஒரு பேக் இருக்கு. 3வது ஆள் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ் ஏறி தீப்பந்தத்தை கொளுத்த போறானோ அதே மாதிரியான ட்ரெஸ் தாங்க பேக்குள்ள இருக்கு. மோந்து பார்த்தா பெட்ரோல் வாசனை அடிக்குது. சோ மேட்ரு புரியுதா உங்களுக்கு? 3வது ஆள் எங்க இருந்து ட்ரெஸ் எடுத்து போட போறானோ கில்லர் அங்க போய் பெட்ரோல் கலந்து அந்த ட்ரெஸ்ஸை கலந்து விட்டு அவன் போட்டுக்கிற மாதிரி பண்ணிடுவான். அதை போட்டுக்கிட்டு அவன் ஸ்டேஜ் ஏறி தீப்பந்தம் கொளுத்துனா தானா பத்திக்கிட்டு எரியுவான்ல. அப்படி கில்லர் பிளான் பண்ணியிருந்தாலும் நடுவுல கில்லர் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து போச்சு. 3வது ஆள் வாண்டடா ஆஜராகி போலீஸ் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு கில்லர் நினைச்சு கூட பார்க்கல. நடந்து போச்சு, பரவாயில்ல. இப்ப விட்டா என்ன, இன்னொரு வாட்டி புடிச்சுக்கலாம் தான் கில்லர் பேக வச்ச இடத்துல அப்படியே விட்டான். அதுல இருந்து ட்ரெஸ் கூட எடுக்கல. இப்ப யோசிச்சு பாருங்களேன், கில்லர் கொலை பண்றதுக்கான எந்த பிளானையும் போடல. ஆனா அவன் பிளான் பண்ண மாதிரி இந்த ட்ரெஸ்ஸையே எடுத்து நம்மால் ஒருத்தவனை போட விட்டு ஸ்டேஜ் ஏறி கொலை நடந்த மாதிரியே காட்டினா கில்லர் ஷாக் ஆயிடுவான்ல. நம்ம தான் அந்த ட்ரெஸ் எடுக்கலையேடா, அப்புறம் எப்படி அந்த ட்ரெஸ் அங்க போச்சுன்னு அதிர்ச்சியோட ட்ரெஸ் அவன் எங்க வச்சானோ அந்த இடத்த அவன் மட்டும் திரும்பி பார்ப்பான். அதை வச்சு அவன் யாருன்னு புடிச்சிடலாம்ல. சோ இதுக்காகத்தான் போலீஸை டைவர்ட் பண்ண வெளியே பூண்டு வெடி இருக்க மாதிரி ஹீரோ ஒரு செட்டப் பண்ணிருக்கான். உள்ள 3வது ஆளோட இருந்த ஹீரோயின், சார் நீங்க இங்க இருக்காதீங்க சார், வெளியே பாம்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு அவன் அனுப்பி விட்டு பிளான் பண்ணி கண்ணாடி காப்ப ஸ்டேஜ்ல ஏத்திருக்கா. அவன் இப்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கான். யாரு 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 பேக வச்ச இடத்த யாரு கூட்டத்துல இருந்து திரும்பி பார்க்க போறா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் நம்மளும் ஆர்வமா அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா வக்காலி ட்விஸ்ட் இவங்க கூட வேலை செய்யற ஒரு போலீஸ் திருட்டு மொழியோட அந்த இடத்த திரும்பி பாக்குறான். சோ அவன் தாங்க காக்கா மாஸ்க் போட்டுக்கிட்டு கொலைகளை பண்ணிட்டு இருக்க கில்லர். அட பனி பிரதேச பச்சோந்தி, கூட்டவே இருந்து குழி பொறிச்சிட்டியாடான்னு அவனை பிடிக்கிறதுக்குள்ள அவன் ஒரு காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போறான். ஹீரோவும் ஹீரோயினும் பின்னால வேற ஒரு கார்ல சேஸ்
பண்ணிட்டு போறாங்க. ஒரு இடத்துல ஹீரோயின் அவ காரால கில்லரோட காரை அடிச்சு தூக்கிட்டா. அங்க காரை விட்டு இறங்கி ஹீரோயினுக்கும் கில்லருக்கும் சண்டெல்லாம் கூட நடக்குது. எப்படியாவது ஹீரோயின் அவனை புடிச்சிருவான்னு பார்த்தா அவன் துப்பாக்கி முனையில ஹீரோவை ஹாஸ்டேஜா புடிச்சிட்டாங்க. அப்படியே ஹீரோயின் எந்த காரை ஓட்டு வந்தாலும் அதுல ஹீரோவை ஏத்தி ஒரு டனலுக்குள்ளேயும் போயிட்டான். திடீர்னு காரு வேலை செய்யல. அதுக்குள்ள மீதி போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்களா, உங்களுக்கு 3 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நான் தப்பிக்க ஒரு காரு கிடைக்கல, இவனை சுட்டே போடுவான்னு மிரட்டுறான் கில்லர். கண்ணாடி காப்பெல்லாம் ஒத்துக்கவே இல்ல. அவன் என்ன பெரிய வெங்காயம், நம்மள மிரட்டி நம்ம கிட்ட பார்கெயின் பண்றது, இதோ இறா அவனை வந்து வச்சுக்கிறேன்னு துடிக்கிறான். ஹீரோயின் எப்படிங்க விட்டுருவா, தம்பியோட உயிராச்சு. டேய் புலிப்புல சுத்துற புளிப்பு முட்டாயே, ஏன் இப்ப நீ பொங்குற, அங்க மாட்டிட்டு இருக்கிறது ஏன் தம்பி, எடக்கு மடக்கா நீ ஏதாவது பண்றன்னு அங்க எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சு, அவனை தாடி கீடி எல்லாம் பிச்சிருவான் உனக்கு, அவன் கேட்ட மாதிரி காரை கொடு, அதான் கரெக்ட்னு ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் காருக்குள்ள கில்லரோட உட்கார்ந்திருந்த ஹீரோ ஸ்கூல் பொண்ணோட சாவுக்காக தான் கில்லர் பழி வாங்குறான்றது ஹீரோவுக்கு தெரியும்ல. சோ யாருங்க நீங்க, அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு நீங்க என்னங்க வேணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். கடைசியில கில்லர் ஸ்கூல் பொண்ணோட அப்பாங்க. ஆசையா பொண்ணு ட்ரெயின் ஏத்தி அனுப்பிட்டு திரும்ப பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வருவான்னு பார்த்தா அவ ட்ரெயின் போற பாதையில கீழே ஒரு ஆறு இருக்கும். அங்க இருந்து பணமா கிடைச்சிருக்கா. கில்லர் வேதனை தாங்க முடியாம அழுது கதறி இருக்கான். பொண்ணு செத்துடான்றத அவனால நம்பவே முடியல. பொண்ணு உயிரோட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க நோட்டீஸ் போர்ட்ல எல்லாம் பொண்ணோட தகவலை ஒட்டிட்டு இருக்கப்போ சின்ன வயசுல ட்ரெயின்ல ஹீரோ என்னெல்லாம் பார்த்தானோ அதை காமிக் புக்ல வரைஞ்சி போலீஸா இருந்த பொலிட்டீஷியன் கொடுக்க போறப்போ புக்கை தவிர கீழே போட்டான்ல, தொலைஞ்ச அந்த புக்கை யாராவது தேடி வருவாங்கன்னு அதை இந்த நோட்டீஸ் போர்டுக்கு பக்கத்துல தாங்க வச்சிருக்காங்க. கரெக்டா அது கில்லர்கள்லாம் மாட்டிச்சு. ஹீரோ டிராயிங் எல்லாம் தத்ரூபமா வரைவான். அப்படியே டிராயிங்க பார்த்தா அது டிராயிங்கா ஆளானே குழப்பமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ டிராயிங்க பார்த்ததும் அதுல இருந்த ஸ்கூல் பொண்ணோட உருவத்தை வச்சு அது நம்ம பொண்ணு தான் புரிஞ்சுக்கிட்ட கில்லர் அடுத்தடுத்த டிராயிங்க வச்சு நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். சேம் டைம் பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் உங்க பொண்ணு சாகிறதுக்கு முன்னால அவளை பிசிக்கலா அபியூஸ் பண்ணிருக்காங்க, கத்தியால குத்திருக்காங்க, தலையில பலமான ஒரு பொருளால அடிச்சிருக்காங்க, போதா குறிக்கு நெருப்பையும் ஊத்தி எரிச்சிருக்காங்கலாம் சொன்னதும் டிராயிங்ல இருக்க அந்த ஒத்த விரல் போன குடிகார பொண்ணை கில்லர் கண்டுபிடிச்சு சேஸ் பண்ணதுல டாட்டு போட்ட ஜிம் ஓனர் 3வது ஆள் இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, இவனுங்க ஸ்கூல் பொண்ணு மாதிரி நிறைய பொண்ணு ரெடி பண்ணி அவங்க விருப்பமே இல்லாம பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பணத்துக்காக அந்த பொண்ணுங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்கள மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கலாமா, இத்தனை வருஷம் பிளான் பண்ணி தெளிவா ஒரு ஸ்கெட்ச போட்டு கதையை முடிச்சிட்டான் கில்லர். அதை இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் உள்ள வர காரை வாங்குறதுக்கு கில்லர் கீழே இறங்குறான். அதே இடத்துல ஹீரோவும் ஹீரோயின் சொல்லிட்டான், அக்கா அப்போ ட்ரெயின்ல செத்த பொண்ணோட அப்பா தாங்கா அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டாருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளங்க டக்குன்னு கில்லரோட நெத்தியில ஒரு புல்லட் இறங்குது. திரும்பி பார்த்தா கண்ணாடி காப்பாத்த வேலை அது. ஹீரோயின் காருக்கு பின்னாலேயே ஒளிஞ்சு வந்தவன் ஷார்ப்பான டைமா பார்த்து அவரை கொன்னுட்டான். அவரும் தான் பொண்ணு ஞாபகத்தோடயே சரிஞ்சு கீழே விழ ஆக்சுவலா செத்துருக்க வேண்டியது இவராங்க. தான் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்காக ஒரு அப்பா நடத்தின போராட்டம் இது. இதுல எவன் உண்மையாவே சாவணுமோ அவனுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து யாரை காப்பாத்தணுமோ அந்த ஆளையே போலீஸ் கொன்னுட்டாங்க. மனசு தாங்க முடியாம ஹீரோ புலம்பிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டான். அவ்வளவுதான், கில்லரே போயிட்டான். இதோட படமும் முடிஞ்சிடும் பார்த்தா கில்லரோட கதை முடிஞ்சாலும் படத்துல ட்விஸ்ட் இன்னும் முடியலங்க. இன்னும் சாகாம இருக்கான்ல 3வது ஆளு. அவன் பிரஸ்ல கெத்தா ஒரு பேட்டி கொடுத்துட்டு கார்ல வந்து ஏறான். இவனோட பாடி கார்ட்ஸ் 2 பேர் முன்னால சீட்ல உட்காந்துருக்காங்க. இந்த 3வது ஆள் ஒரு ஆண் விரும்பி போல யாரோ ஒரு சின்ன பையனை பிடிச்சி கார்ல உட்கார வச்சிருக்கான். அப்போ முன்னால சீட்ல உட்காந்துருக்க பாடி கார்டோட தலையில நறுக்குன்னு ஒரு பொருள் வந்து இறங்க ஐயோ அம்மான்ற பதட்டத்தோட 2வது பாடி கார்டு யாரு வெளியே இருக்கான்னு தேடி போறான். கொஞ்ச நேரத்துல அவனும் டெட் பாடியா உள்ள வர 3வது ஆள் பயந்துகிட்டே காரை விட்டு இறங்கினா அதே பிளாக் ட்ரெஸ் அதே காக்கா மாஸ்கோட இன்னொரு கில்லர் வந்து நிக்கிறான். ஐயா ரசா சாமி யாரியா நீ, என்னையா கொல்ற குற்றியான்னு 3வது ஆள் கதறப்போ கில்லர் மாஸ்க் அவுத்து காட்டுறான். 3வது ஆள் கிட்ட பேச்சு மூச்சே இல்லையே, எல்லாம் போச்சுன்னு அவன் சோகமா நடந்து போறப்போ பின்பக்கத்துல இருந்து அவன் மண்டையிலேயே ஷார்ப்பான ஒரு பொருளை குத்தி அதை அந்த பக்கமா எடுத்து இந்த கில்லர் 3வது ஆளோட கதையை முடிச்சிட்டான். இன்னும் இந்த விஷயம் வெளியே இருக்க யாருக்கும் தெரியல. அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோயினும் அநியாயமா ஒரு நல்லவனை கொன்னுட்டீங்களேடா பாவீங்களா அப்படின்ற சோகத்தோட கில்லரோட திங்ஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அடடா இதை சொல்ல மறந்துட்டனா, கில்லர் சாகிறதுக்கு முன்னால ஹீரோயினுக்கும் கில்லருக்கும் தனியா சண்டை நடந்துச்சுல்ல. அப்ப கில்லர் அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த போலீஸோட ஐடி கார்டை பிச்சு தூக்கி போட்டு எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, என்னை விட்டுரு, அதை முடிச்சுட்டு வந்து நானே சரண்டர் ஆகுறேன்னு சொல்லியிருப்பான். இப்ப அந்த ஐடி கார்டு எடுத்து ஹீரோயின் பாக்குறாங்க. கழுத்துல இருந்த ஐடி கார்டை அறுத்தானா, சரி அது வெறும் நூல் தானே, சோ அருந்த இடத்த பார்க்கும்போது நூல் தானே இருக்கணும். பட் நூல் இல்லைங்க, அதுல ஒயர் இருக்கு. என்னடா இது, இதுல ஒயர் இருக்குன்னா ஐடி கார்டுக்குள்ள ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். சோ ஐடி கார்டு ஆராய்ஞ்சு பார்த்தா உள்ள ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் இருக்கவே ஆட்ட மாட்டி விட்டு மாட்டு கொட்டா. சிக்னல் டிரான்ஸ்மிட்டரே நம்ம எங்க இருக்கோம்னு இன்னொரு ஆளுக்கு சொல்றது தானே. கில்லர் கிட்ட இது இருக்குன்னா அப்ப கில்லருக்கு கூட்டாளின்னு ஒருத்தவர் இருக்கணும் தானே. யாரவன்னு தேடி கில்லர் வீட்டுக்கு ஹீரோயினும் இன்னொரு போலீஸும் போறாங்க. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தாங்க. நம்ம பல சீனுக்கு முன்னால பொலிட்டீஷியன் ஒருத்தவரை பார்த்திருந்தோம்ல, அவர் இப்போ
இப்போ ரயில் பிரச்சாரம் ஒண்ணு பண்ண போறாரு. அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல கும்பலா ஏத்தி பல ஸ்டேஷன் கடந்து போறாரு. சோ ஸ்டேஷன் முழுக்க அவர் ஆளுங்களா தான் இருக்காங்க. ஹீரோவுக்கு கும்பலோட கும்பலா இருக்க பிடிக்காம கீழே சப்வேல இறங்கி நடந்து வரான். அங்கதான் அந்த பொலிட்டீஷியனும் அவர் கூட 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பொலிட்டீஷியனை பாத்துக்கிட்டே நடந்து போறான். அங்க ஒரு மஜாக்கோ மால்லு வான ட்விஸ்ட். தான் ஆளுங்களோட பேசிட்டு இருந்த பொலிட்டீஷியன் எது நடக்கணுமோ அதானே நடக்கணும் அப்படின்னு 15 வருஷத்துக்கு முன்னால 4ஆவதா வந்த ஒருத்தவன் பொண்ணு கழுத்தை திருப்பறதுக்கு முன்னால ஒரு வசனம் சொன்னால, அதே வசனம் சொல்லும் போது அதே மாடுலேஷன், அதே குரல். கொய்யா மக்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு விளங்குது, கூல் பொண்ணை கொன்ன 4ஆவது ஆளு பொலிட்டீஷியன் தான். அந்த டைம் போலீஸா இருந்தவன் பொண்ணை கொன்னுட்டு பாடிய பேரல் அடைச்சு ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கும் போதே கீழே இருக்க ஆத்துல பேரலை தள்ளி விட்டுருக்காங்க. அங்க கில்லர் வீட்டுக்கு போனால ஹீரோயின் அங்கேயும் இந்த ஆளோட போஸ்டர் ஒட்டப்பட்டு இவன் தான் 4ஆவது டார்கெட்னு இன்னொரு கில்லர் எழுதியும் வச்சிருக்கான். எதை வேணும்னா மன்னிச்சிடலாங்க. நல்லா டைப்பர் மாட்டின டஸ்ட்பின் மாதிரி இருந்துகிட்டு இத்தனை வருஷமா நல்லவ மாதிரி வேஷம் போட்டிருக்கானே. அதை நினைக்கும் போது ஹீரோவுக்கு எப்படியெல்லாம் வயிறு எரியும். அந்த வயிற்றுச்சலோட ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோ ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டான். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்குங்க, செத்த கில்லர் மட்டும் இல்லாம இன்னொருத்தவ இருக்கான். அவன் இந்த ட்ரெயின்ல இருக்க பொலிட்டீஷியனை கொல்ல இந்த ட்ரெயினுக்கு வந்திருப்பான்னு. சோ யார் அதுன்னு ஹீரோ தேடிட்டு இருக்கான். அப்போ செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருந்த ட்ரெயின் ஒரு டனலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகி நின்றுது. பொலிட்டீஷியன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தனியா இருக்கான். கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காக்கா மாஸ்க் போட்ட கில்லர் வந்து அல்ல கிளப்புறான். இன்னொன்னு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால செத்தான்ல அந்த 3ஆவது ஆளு, அவன் தலைய துண்டா வெட்டி கில்லர் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தாங்க போட்டு வச்சிருக்கான். கூடவே ட்ரெயின் முழுக்க ஒரு ஆடியோவும் பிளே ஆகுது. எப்பா பொலிட்டீஷியனு, நீ யாரு எவ்வளவு கேவலமான ஆளுன்னு எனக்கும் உனக்கும் தெரியும், அது உன் சப்போர்ட்டர்ஸ்க்கும் தெரிய வேணாம். சாலா உன் கூட்டாளியான 3ஆவது ஆளை நீயே கொன்னுட்டு ஏன் வேஷம் போட்டு கொன்னுட்டு பழிய ஏன் மேல தூக்கி போடலான்னு பாக்குறியா? தோ இந்த ஆடியோவை கேட்டாலே உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுமே அப்படின்னு ட்ரெயின் முழுக்க ஒரு ஆடியோ பிளே ஆகுது. இந்த இன்னொரு கில்லர் தெளிவா யோசிச்சு என்ன பண்ணிருக்கான், 3ஆவது ஆளோட கார்ல ஒட்டு கேட்கிற டிவைஸ் ஒன்னு வச்சிருக்காங்க. அது மூலியமா ஒரு நாள் காருக்குள்ள உட்காந்து பொலிட்டீஷியனும் 3ஆவது ஆளும் பேசின ஆடியோ அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுதான் இப்போ ட்ரெயின்லயும் பிளே ஆயிட்டு இருக்கு. ஆடியோல 3ஆவது ஆளு 15 வருஷத்துக்கு முன்னால ட்ரெயின்ல வச்சு நீதானே அந்த பொண்ணை கொன்ன, அப்பெல்லாம் நீ சாதாரண போலீஸ், உன்னால பெருசா ஒன்னும் பண்ண முடியலன்னு, உனக்கு பேரு புகழ் பணம் பவர்லாம் வேணும்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி இப்ப நாங்க பண்ண உதவினால இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிக்கிற. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணாம இருந்த அப்ப நீ பண்ணதெல்லாம் இப்ப நான் வெளியே எடுத்து விட வேண்டியதா இருக்கும். என்னைக்கும் என்ன பகச்சுக்காதரா தம்பி, நான் உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு 3ஆவது ஆள் மிரட்ட போய், ரைட்டு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எலெக்ஷன் வரப்போது மக்கள் ஆதரவுனால ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இவன் குட்டிய குழப்பறானே, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டாதான் சரி வரும்னு. அதுக்கப்புறம் தாங்க பொலிட்டீஷியன் கில்லர் மாதிரியே ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து 3ஆவது ஆளை கொண்டு இருக்கான். இதுக்கான ஆதாரம் கில்லர் வீட்டுல இருக்கால ஹீரோயின், அங்க இருக்க ஒரு சிஸ்டம்ல இருக்கு. பொலிட்டீஷியன் 3ஆவது ஆளை கொண்டுட்டு மாஸ்கே இல்லாம திரும்புறான். அதுல அவன் மூஞ்சி தெளிவா தெரியுது. சோ ட்ரெயின்ல இந்த ஆடியோல ஓடி முடிஞ்சதும் பொலிட்டீஷியனுக்கு முன்னால வந்த கில்லர் கபார் கிபீர் கபார்னு பொலிட்டீஷியனை பாரபட்சம் பார்க்காம ஷூட் பண்றான். அதுக்கப்புறம் தாங்க ஹீரோ அங்க வந்து, ஏன் நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைச்சுதானே நீ யாருன்னு தெரிஞ்சும் நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருந்தேன் அப்படின்னு நடக்க போற ட்விஸ்ட் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஹீரோ ஒரு ஸ்பீச்சை போட, எப்பா நீங்க வளவலன்னு எவ்வளவு நேரம்னா பேசுவீங்க, யார் தாண்டா அந்த இன்னொரு கில்லரு, மாஸ்க் அவுத்து காட்டுங்கடான்னு நம்ம வெறியாயிட்டு இருந்தா இன்னொரு கில்லர் மாஸ்க் ஆகுறான். படத்தோட டாப் நாட்ச் ட்விஸ்டே இங்க தாங்க. இங்க மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருக்கிறது ரூபின்னு ஒரு டெக்னிக்கல் கில்லாடிய பார்த்தோம்ல, அவ ரூபி கில்லரோட 2ஆவது பொண்ணு. 15 வருஷத்துக்கு முன்னால முதல் பொண்ணு செத்து ஹீரோ வரைஞ்ச காமிக் மூலியமா யாரு நம்ம பொண்ணை என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் கில்லர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கவும் இல்ல, நினைச்சாலும் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாம 15 வருஷமா கில்லர் சும்மாவே தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாஸ்டர் மைண்ட் உள்ள வந்து எப்படியெல்லாம் கொலை பண்ணணும்ன்றத பிளான் போட்டு கொடுத்துருக்கு. அதுவும் இந்த ரூபியே 2ஆவது கொலை நடக்கிறதுக்கு முன்னால ரூபி தானே ஹீரோயின் போயிட்ட, மேடம் அந்த காமிக்ல இருக்க டாட்டூவும் இந்த ஜிம் ஓனர் கையில இருக்க டாட்டூவும் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம அந்த ஆளை காப்பாத்தணும்னே சொன்னா அது பிளானு, அப்படி சொன்னாதான் ஹீரோயின் அவன் இருக்க இடத்துக்கு போவா, அவ கூட நம்மளும் எந்த சந்தேகமும் இல்லாம போக முடியும், அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிடலான்றதுதான் திட்டம். ஹீரோயின் பாடி கார்டோட பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ரூபி இவ அப்பாவான கில்லர் அனுப்பி மேல இருந்து அந்த விஷுவல் சிஸ்டம் லூஸ் ஆகி கீழே விழற மாதிரி பண்ண சொல்லிட்டா. எல்லாம் கரெக்டா போகும்னு நினைச்சிட்டு இருந்தா நடுவுல ஹீரோ சும்மா இல்லாம துப்பாக்கியால ஷூட் பண்ணி ஒரு அலர்ட்டை கொடுத்து ஜிம் ஓனரை காப்பாத்திட்டானா. உடனே அங்க வேற மாதிரி பிளான் போட்டு அங்கேயே ஜிம் ஓனர் கதையை முடிச்சாகணுமே. சோ ரூபி கில்லர் கிட்ட சிக்னல் கொடுக்க அவன் காருக்கு மேல இருக்க செட்டப்ப கில்லர் போய் லூஸ் ஆகிட்டான். அந்த செட்டப் மேல இருந்து கீழே விழும்போது கூட ஹீரோ காரை விட்டு இறங்கினா, டே திட்டுக்கோட்டு எங்கடா ஓடுறேன்னு ரூபி கத்துனான்ல, அது ஹீரோ தப்பிச்சு போறான்னு இல்ல, எங்க கார் கிட்ட போய் அவனுக்கு என்னமாவது ஆயிட போகுதுன்ற பயத்துல. அப்பவே ஹீரோவுக்கு ரூபி மேல ஒரு சந்தேகம் தான். இத கன்ஃபார்ம் பண்ற மாதிரிங்க கண்ணாடி காப் கில்லரை ஷூட் பண்ணும்போது அங்க ரூபி துடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருப்பா. அவ கழுத்துல இப்ப அவ போட்டிருக்க இதே டாலர் தான் 15 வருஷத்துக்கு முன்னால செத்த முதல் பொண்ணோட கழுத்துல ஹீரோ பார்த்திருப்பான். முடிவே பண்ணிட்டான், கில்லரோட 2ஆவது பொண்ணு தான் ரூபி, எல்லா கொலைக்குமான மாஸ்டர் மைண்ட் இவதான்.
இருந்தும் ஹீரோ அதை யார்கிட்டயும் சொல்ல. நீ எந்த விதமான கொலையும் பண்ணக்கூடாது, உன் கையில ரத்தக்கரை படியக்கூடாதுன்னு தானே அப்பா நினைச்சாரு. அப்புறம் ஏமா இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டதும், என் குடும்பம்டா, என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணும்னா பண்ணுவேன். உண்மைதான், என் அக்கா செத்து 15 வருஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம தான் இருந்துச்சு. ஒரு நாள் நான் என் அப்பாவோட வீட்டுக்கு போய் நீ வரைஞ்ச காமிக் புக்கை பார்த்ததும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்புறம் தான் எப்படி எல்லாம் கொலை பண்ணலான்னு என் அப்பாவுக்கு பிளான் போட்டு கொடுத்து, இதுக்கு எனக்கு முக்கியமா தேவைப்பட்டது பேக்ரவுண்ட்ல ஒரு போலீஸ் வேலை. நான் வேலைக்கு வந்து சேர்ந்ததும் அவரோட பொண்ணு தான் நான் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. சோ முன்னாடியே போலீஸ் சர்வரை ஹேக் பண்ணி என் ஃபேமிலி டீடைல் எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டேன். டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்தேன். முதல் கொலை பண்ணும்போது எந்த வழியில நீ அந்த பில்டிங்க்கு போலாம், எப்படி போனா மாட்ட மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். நானும் எங்க அப்பாவும் ஒன்னாவே சேர்ந்து மறைமுகமா வேலை செஞ்சோம். நடுவுல ஒரு முடிவும் எடுத்தோம். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா 2 பேரோட ஐடி கார்டுலயுமே சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். எங்க ஐடி கார்டை பிச்சு தூக்கி போட்டாலே அதுல கிடைக்கிற சிக்னலை வச்சு யாருக்கோ பிரச்சனை, இன்னொரு ஆள் இங்க இருக்க கூடாது, அப்படியே பேக்கப் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடினோன்ட்டு. அதுக்கு தான் எங்க அப்பா மாட்டிக்கிட்டதும் கழுத்துல இருக்க ஐடி கார்டை பிச்சே போட்டாரு. ஆனா என் அக்காவோட சாவுக்கு உண்மையான முழு காரணமான இவனை எப்படி என்னால விட முடியும்? வந்தேன், கதையை முடிச்சேன்னு சொல்லிட்டு திரும்பறதுக்குள்ள பொலிட்டீஷியனை காணோங்க. கருத்து காராசேவ் மாதிரி ஆளு புல்லட் வெஸ்ட் போரிட்டு தான் ட்ரெயினுக்குள்ளேயே வந்திருக்கான். அதனால தப்பிச்சு இவங்களை இந்த கம்பார்ட்மெண்ட்லயே லாக் பண்ணிட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் போறான். இங்க பொலிட்டீஷியன் வச்சிருக்க இன்னொரு ட்விஸ்ட ஹீரோயின் அங்க கில்லரோட வீட்டுல இருந்து கண்டுபிடிக்கிறா. பொலிட்டீஷியன் ஏற்கனவே 3வது ஆள் உயிரோட இருக்கும் போதே அவன் கூட சேர்ந்து பிளான போட்டு இந்த ட்ரெயின்ல பாம்பை செட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக் பாம்பு. ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு போனதும் ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சு அந்த பாம்பு வெடிச்சிரும். எல்லாம் ஒரு சிம்பத்திக்காக தான். நான் நல்லவனா இருக்கேன், மக்களுக்காக போராடுறேன்னு என்ன கொல்ல எதிர்கட்சிங்க பாம்பு வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்ல. அதையும் ரூபி ஏற்கனவே கண்டுபிடிச்சு பொலிட்டீஷியன் போட்ட பிளான் எல்லாம் அவ வீட்டுல வச்சிருக்கிறத ஹீரோயின் பாத்துட்டாளா. சோ விறுவிறுன்னு ட்ரெயின் இருக்க இடத்துக்கு வரும்போது அது வரைக்கும் டனலுக்குள்ள நின்னுட்டு இருந்த ட்ரெயினும் இப்போ கிளம்பிடுச்சு. ஹீரோயின் கார்ல இருந்து அந்த ட்ரெயின்ல குதிச்சிடுறா. உள்ள போய் தம்பியையும் ரூபியையும் மீட் பண்ண பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனால பொலிட்டீஷியன் பாம் எந்த பேக்ல இருக்கோ அதை ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு என்னமோ சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ பேக் எங்க இருக்குன்னு ஹீரோ தேட போயிடுறான். பொலிட்டீஷியன் எங்க இருக்கானோ அங்க போய் ரூபியும் ஹீரோயினும் அவங்கிட்ட மல்லு கட்டுறாங்க. மக்கள்லாம் இருக்க இடத்துக்கு வந்த ஹீரோ எந்த பையன்கிட்ட பொலிட்டீஷியன் பேக்கை கொடுத்தானோ, டே அதுல பாம் இருக்குடா, எங்கடா அந்த பேகு அப்படின்னு கேட்டு மிரட்ட, பயத்துல பையனுக்கு பேக் எங்க வச்சோன்னே தெரியலங்க, இங்கதான் எங்கேயோ வச்சான். பிரச்சனை என்னன்னா அங்க இருக்க எல்லா பேகுமே ஒரே மாதிரி இருக்கு, இதுல எங்க இருந்தரா பாம்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மொத்த பேக்கையும் கீழே போட்டு எதை தேடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க பொலிட்டீஷியன்ட்ட ஏன்டா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணன்னு கேட்கும்போது, அப்புறம் நான் சின்ன பையனா இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட்ல கிரீஸ் ஃபேக்டரி கட்டுறேன்னு அங்க இருக்க மக்கள்லாம் காலி பண்ண மாட்டேன்ட்டாங்க. பெரிய இடத்துல இருக்கவனுங்க வேணும்னே அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அங்க இருக்கவங்களெல்லாம் கொன்னாங்க, இல்ல பயமுறுத்தி தொட்டி விட்டானுங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல என் அம்மா எவ்வளவு பாவமா செத்தாங்கன்னு தெரியுமா? அன்னைக்குதான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன், பவர் வேணும், பவர்னு ஒன்னு இருந்தாதான் நம்ம என்ன சொல்றோமோ அது எதிரில் இருக்கவனுக்கு காதலியே விழும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சேன். கில்லரோட முதல் பொண்ணை கொண்டதுக்கான காரணம் கூட நான் பவருக்கு வரணும்னா பெரிய ஆளுங்களோட தயவு தேவைப்பட்டுச்சு. அங்க நான் கில்லரோட முதல் பொண்ணை கொண்டதுனால தான் எனக்கு பெரிய ஆளுங்க சப்போர்ட் கிடைச்சது. இப்போ இந்த இடத்துல வந்தும் நிக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணதுக்கான காரணம் என்ன? நாட்டு மக்களோட நன்மைக்காக, இந்த ஊர் மக்களோட சந்தோஷத்துக்காக அப்படின்னு இவன் கதை கதையா கட்ட 2 பொண்ணுங்களும் அவங்கிட்ட பேயாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதுல வேற பொலிட்டீஷியன் சண்டையில வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ரூபி கிட்டங்க, இதுக்கப்புறம் நீ உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போற? உன் அக்காவும் போயிட்டா, உங்க அப்பனும் போயிட்டான், நீ வாழறதே வேஸ்ட்னு உசுப்ப போடுறான். இதே நேரம் அங்க பாம தேடிட்டு இருக்க ஹீரோ அவனோட திறமையான கழுகு பார்வையை யூஸ் பண்ணி பாம சீக்கிரம் கண்டுபிடிக்க வழி ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாக்குறான். நம்மளே பார்த்தோம்ல, ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால கூட்டத்தோட இருக்க பிடிக்காம கீழே ஹீரோ சப்வேல இறங்கி வந்தானா. அப்ப பொலிட்டீஷியன் யாரோ 2 பேர் கூட நின்னு பேசிட்டு இருந்தானா. அதுல ஒருத்தவன் இதே மாதிரி பேக மாட்டி இருந்திருப்பான். அந்த பேக் ஓரத்துல இங்கு பட்ட மாதிரி ஒரு மார்க்கும் இருந்திருக்கும். அப்ப அதுதான் பாம் இருக்க பேக்னு கண்ணை போட்டு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டதுல பாம் இருக்க பேக் மாட்டிக்கிச்சு. இங்க சண்டை நடந்துட்டு இருக்க இடத்துலயோ ஹீரோயினும் பொலிட்டீஷியனும் என்ஜின் ஓரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்த ரூபி, ஆமா இல்ல அவங்களே போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்? இவனை கொல்லணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே. இவனை கொல்றதுல நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஒரே ஓட்டமா ஓடி வந்து பொலிட்டீஷியனை பிடிச்சு 2 பேருமா சேர்ந்து ட்ரெயின் பிரிட்ஜுக்கு மேல போயிட்டு இருக்கும் போது கீழே உழறாங்க. அப்பதான் ஹீரோவும் பாம் இருக்க பேக வெடிக்கிறதுக்கு முன்னால ஜன்னல் வழியா தூக்கி போடுறான். கீழே விழற இவங்க 2 பேருக்கு மேலதாங்க பாமே வெடிக்குது. சோ 2 பேரும் இறந்து தானே போயிருக்கணும். அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிடறான்னு பார்த்தா எங்க இப்ப ட்ரெயின் நிக்காம போயிட்டு இருக்கே, அதை நிறுத்தி ஆகணும். ஒரே வழி முன்னால என்ஜினுக்கும் பின்னால இருக்க வேற பொட்டிகளுக்கும் நடுவுல இந்த செயின் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதை கட் பண்ணா போதும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவலை சொன்னதும் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. கொய்யால அங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட், இது ஓல்டு மாடல் ட்ரெயின் போல. இவங்க ஒரு கனெக்ஷனை கட் பண்ணாங்கல்ல, அதுக்கு கீழே இன்னொரு செயின் லிங்க் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த செயினை கட் பண்ணிட்டு தான் அடுத்து இந்த கனெக்ஷனையே கட் பண்ணிருக்கணும். முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ அந்த செயினை கட் பண்ணணும்னா இவங்க இங்க இருந்து என்ஜினுக்கு தாவி ஆகணும். ஹீரோயின் ரெடி ஆயிட்டா.
கேட்டா, சரிடா தம்பி பாத்துக்கோ, அக்கா இல்லன்றதுக்காக அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க கூடாது, கரெக்டா இருக்கணும் புரியுதா அப்படின்னு ஷூலேஸ் எல்லாம் கட்டிட்டு இவ குதிக்கிறதுக்குள்ள ஹீரோ தான் ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஜிட்டல் கால் ஒண்ணு வச்சிருக்கானே, அதுல ஒரே ஜம்ப்ல இவன் ஹீரோயினுக்கு முன்னால இன்ஜினுக்கு போயிட்டாங்க. அந்த டிஜிட்டல் காலாலி செயினை ஒரே அடியா அடிச்சு உடைக்க ஹீரோயின் தனியா ஹீரோ தனியான்னு போயிட்டு இருக்காங்க. கோச்சிக்காதக்கா, 15 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணு சாகறப்பதான் நான் தைரியமா நடந்துக்காம அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணாம அவளை சாக விட்டேன். இப்பவாச்சும் நான் தைரியமா நடந்துக்கணும்ல, இந்த என் பேக புடி, இதுல உனக்காக நான் பணம்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ஹீரோ ஃபீலிங்ஸை கொட்டி முடிக்கும் போதே என்ஜின் நேரா ஒரு கடலுக்குள்ள போய் விழுது. மீதி பின்னால வந்துட்டு இருந்த கம்பார்ட்மெண்ட்லாம் லைட்டா சின்ன சின்ன தடுமாற்றத்தோட யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம ட்ராக்லயே நின்னு போச்சு. அங்க சீனை கட் பண்ணா ட்ரெயின்ல இருந்து விழுந்து பாம் பிளாஸ்ட்ல மாட்டியும் ரூபி இன்னும் சாவல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவளை பார்க்க போன ஹீரோயின், சம்பவ இடத்துல உன் கண்ணாடி மட்டும்தாமா கிடைச்சது, இந்த அப்படின்னு கொடுக்க ரூபியோட மூஞ்ச நம்ம காட்டவே இல்ல. இது முடிய முதல் பொண்ணோட சமாதிக்கு போன ஹீரோயின், எப்படியும் என் தம்பி வாங்கிட்டு தான் வந்திருப்பான், அவனை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றா. உடனே கடலுக்குள்ள விழுந்த ஹீரோவுக்கு முதல் பொண்ணோட ஆத்மா போய் கை கொடுக்குற மாதிரி நமக்கு காட்டி கடைசியாங்க 4-5 பொண்ணுங்க நாடகம் நடிக்கிறதுக்கான ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு நல்லா நடிக்கிறா. எப்படி இதே மாதிரி நல்லா நடிக்கிற ஸ்கூல் பொண்ண குடிகார பொண்ணு வேற ஒண்ணுக்காக யூஸ் பண்ண நினைச்சால, அதையே இந்த பொண்ணுக்கும் பண்ண நினைச்சு அவளை பாட்டி நடக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர, அங்க பொலிட்டிஷியன் இத்தனை நாளா நான் எந்த அரசியல்வாதியை எதிர்த்து போராடுறேன்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த அரசியல்வாதியும் கண்ணாடி காப்பு இருக்கான். படம் முழுக்க பொலிட்டிஷியன் என்ன வேலையை பார்த்தானோ கண்ணாடி காப்பு இப்ப அதே வேலையை தான் போலீஸ் வேலையை விட்டுட்டு பாத்துட்டு இருக்கான். எல்லாமே ஒரு செட்டப் தாங்க. நாளைக்கு எவனோ புதுசா ஒருத்த முளைச்சு வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்க அரசியல்வாதிக்கு தொல்லை கொடுக்க கூடாது இல்ல. சோ இவனே இவன் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி இவனுக்கு கைக்கூலியா ஒரு ஆளை செட் பண்ணிட்டு மக்களுக்கு முன்னால என்னை எதிர்த்து போராட்டம் பண்ற மாதிரி நடி, மக்களும் ஏமாந்துருவாங்கன்னு இத்தனை நாளா பொலிட்டீஷியனை வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருந்தான். பொலிட்டீஷியன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கண்ணாடி காப்ப கொண்டு வந்துட்டான். பிளஸ் பொலிட்டீஷியன் உயிரோட இருக்கும்போது கில்லர்னால பொலிட்டீஷியன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுல்ல, அதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடுங்கன்னு பொலிட்டீஷியன் இந்த அரசியல்வாதிட்டு ஹெல்ப் கேட்க போய் இந்த ஆள் சொல்லிதாங்க நல்லா உட்காண்டா நாட்டு ஊர்வன ஜந்து மாதிரி இருக்க கண்ணாடி காப்பு கில்லரை போட்டே தள்ளியிருக்கான். இதை இவங்க 2 பேரும் எதிர்ச்சியா பேசிட்டு இருக்கும் போது டட்டான் 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 டான் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். திரும்ப ஒரு ஆளு பிளாக் ட்ரெஸ் காக்கா மாஸ்க் போட்டுட்டு இங்க வராங்க. பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லையே. உள்ள இருக்க ஒவ்வொருத்தவனுக்கும் சராமரியா கத்தியால மார்க்கா உழுது. ஒரு பையன் தப்பிக்கல. அரசியல்வாதி வரைக்கும் போட்டு தள்ளிட்டு கண்ணாடி காப் கிட்ட வந்த அவங்க மூஞ்சில இருக்க மாஸ்க கட்டினா யாரா இருக்கும்னுங்க நினைக்கிறீங்க? தக்காளி, அது ஹீரோயினுங்க. அதோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ஆன்டி உள்ள ஒரு பொண்ணை கொண்டு வந்துச்சுல்ல, ரூபி எப்பவும் என்ன கண்ணாடி போட்டிருப்பாலோ அதே கண்ணாடியை போட்டிருந்தவ கண்ணாடி காப் கில்லரை எந்த இடத்துல ஷூட் பண்ணானோ அதே நெத்தி போட்டுல இவனை ஷூட் பண்ணி அவன் கதையை முடிக்கிறா. இந்த பொண்ணுதான் ரூபி. பாம் பிளாஸ்ட்ல மாட்டி அவன் முகம் எரிஞ்சு போச்சுல்ல, சோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்ச மாத்திட்டாங்க. சோ ஒட்டுமொத்த பேரையும் ஒன்னா மேல அனுப்பிட்டு ஹீரோயினும் ரூபியும் வெற்றிக்குரிய போட்டுக்கிட்டே அங்க இருந்து நடந்து வராங்க. இனிமேல் எங்க தப்பு நடந்தாலும் இந்த 2 பெண்களோட கை ஓங்குன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.